பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பேன் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளில் ஒரு புதிய லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை அவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டது. காலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாச பட்டியல் அடுத்த அதிகாரத்தில் நமக்கு காணப்படுகிறது, 11ஆம் அதிகாரம். ஆனால் அதுக்கு முன்னாலே விசுவாசம் பற்றி சொல்லப்பட்டு, விசுவாச நீதிமான் பிழைப்பான். ஒரு விசுவாசம் உள்ளவன் நீதிமானாய் மாறுகிறான். அந்த விசுவாசம் அவனை பிழைக்க செய்கிறது என்பதை குறித்த பட்டியலை நாம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அப்போ நீதிமான் என்று சொல்லி அநேகரை வாசிக்கிற 11ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆளை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அழைத்த போது அந்த அழைப்பை நம்பி ஊரையும் ஜனத்தையும் விட்டு வெளியே வந்தார். அது ஒரு பெரிய விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்க பெரிய நம்பிக்கை என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்ன என்னென்னலாம் சொன்னார் அதெல்லாம் 100க்கு 100 நம்பினான். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவன் நீதிமானாய் காணப்பட்டான். இன்னைக்கு நாம ஆண்டோட வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறவங்கன்னா நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற விசுவாசிக்கிறது, அதான் விசுவாசம். நீதிமான் விசுவாசித்தால் அவன் நீதிமான், நீதிமான் பிழைப்பான். அவன் நம்புற விசுவாசம் அவனை ரட்சிக்கும். உன் விசுவாசத்தினாலே வராதெல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டு, அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளை இல்லாது இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கரை மணலத்தினையும் போல உன் சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று சொன்னபோது அப்படி நம்பினான். ஆனாலும் அவன் கையில அன்னைக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. அவனால குழந்தை பெற்றெடுக்கவும் திராணி இல்லாதவனா இருந்தான். ஆனாலும் நம்பினான், விசுவாசித்தான். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கால வேளையில ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமானால் நாம் அவருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படும். அந்த நீதிமானாய் காணப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அப்போ ஒரே ஒரு பையனை கொடுத்தாரு. அந்த பையனையும் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஈசாக்கை கொடுத்தாரு. அந்த ஈசாக்கை கொண்டு பலி போடுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இன்னும் பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, மறுபடியும் அவர் தான் பலி போட சொல்றாரு. அவன் அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் கர்த்தர் சொன்னபடியே செய்யும்படி புறப்பட்டு செல்கிறான். மோரியா தேசத்து மலைக்கு புறப்பட்டு செல்லுகிறான். ஒரு 10-14 வயசு பையனா இருப்பான். அவனை கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்? பலி செலுத்தும்படி. எங்க போறோம்னு கேட்கிறான் பையன். நாம போய் பலி செலுத்த போறோம். அங்க போய் கேட்கறான், எல்லாம் இருக்குது. அவன் சொல்லி போகும்போது கேவச்சிட்டே போறான். விரவு இருக்குது, அடுப்பு இருக்கு, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா பலி பொருள் எங்கேப்பான்னு கேட்கலாம். அப்பொழுது அவர் சொல்ற, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனா அருமையான இல்லைங்க, நான் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, விசுவாசம் அவ்வளவு பெருது. இந்த நாட்கள் அருமையான நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுவோம். ஒருவேளை அந்த விசுவாசத்தை விட்டோமானால், கீழே சொல்லப்பட்டிருக்கு, பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாய். பின்வாங்கி போவான். கர்த்தர் மேல உள்ள விசுவாசம் உனக்கு குறைஞ்சு போகுமானால் கர்த்தர் நமக்கு மேல பிரியமாய் இருக்கும். அநேகர் அப்படிதான் இருக்கிறான். ஒரு காலத்துல கர்த்தருக்காக உயிரையும் கொடுக்கணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒன்னையுமே செய்ய முடியாத அளவுக்கு விசுவாசம் குறைந்து இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், உலகத்தில் உள்ள காரியங்கள் நெருக்கி இருக்கிறது. உலக ஆசைகள், உலக காரியங்கள் நெருக்கி இருப்பதனால அவள் விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க முடியவில்லை. விசுவாசம் கர்த்தர் மேல் ஐயமா வைக்க முடியவில்லை. அதனால அருமையானவர்களே, பின்வாங்கி போவானானால், பின்வாங்கி போறதுக்கு 1008 வழி இருக்கு. ஆனா விசுவாசிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தேவனை முழுமையா நம்புறது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆனா கெட்டு போறதுக்கு அதிகம். அதான் சொன்னார், கனதா சொல்லுவார்ல, பாவம் இன்னும் கல்லறைக்கு பல வழி, தர்மதேவன் கோயிலுக்கு ஒரு வழி,
கர்த்தரை சொல்வதை நம்புவது, விசுவாசிப்பது ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருப்பதற்கு, நீதிமானாய் மாறுவதற்கு. ஆனால் கெட்டு போவதற்கு, பின்வாங்கி போறதுக்கு சொல்லியிருப்பான் காரணம், 1008 காரணம் சொல்லுவான். ஒரு உண்மை மறைக்க பாருங்க, என்னன்னு கேட்டா ஒரு 1008 பொய் சொல்லுவான். ஒரு உண்மை மறை, உண்மை ஒன்னே ஒண்ணுதான், அதை சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா சொல்ல மாட்டான், அதை மறைக்கிறதுக்கு பொய்க்கு மேல் பொய் சொல்லுவான். அதே போலதான் பாருங்க, ஆண்டவரை விட்டு தூரமாய் போறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதான் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா நான் அவருக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கணும், விசுவாசத்தோடு அவரை பின்பற்றதுக்கு இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம பார்த்து தான் பேசுறாரு. அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தா அதே போல இன்னைக்கு நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? அவன் விசுவாசம் நீதியாய் எண்ணப்பட்டது. கர்த்தரை அதிகமாய் நம்பினான், விசுவாசித்தான். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசித்தான். அதே போல அவன் விசுவாசம் நடந்தது. இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இந்த உலகத்தில் காண்களை நம்பி கொண்டிருக்கிறோம். அதை காட்டில் காணப்படாது நம்பினால் அதை காத்திருப்போம். அந்த தான் அழியாது. காண்கள் யாவும் அனித்தியமானவை, காணப்படாதவர்கள் நித்தியமானவை என்று சொல்லப்பட்டது. இந்த அனித்தியமான காரியங்களை நான் நம்பி பின்வாங்கி போவோமானால் அவனுடைய ஆத்துமா நமக்கு ஈடாயிராது, ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்ல மாட்டார் பாருங்க, என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்றார். ஆனா அருமையானவர்களே, நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோம், நான் நீதிமானாய் காணப்படும்படி அவரை மென்மேலும், அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேங்கிற விசுவாசம் இந்த காலை வேளையில உங்களுக்கு இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேல ஏதாவது ஒரு சின்ன கடுகளவு பாருங்க விசுவாசம் குறைவா இருந்தா கூட பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். நீ ஆபிரகாமை போல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். விசுவாச தகப்பனாய் மாறுறது போல உங்களையும் ஆண்டவர் அப்படியே செய்வாராக. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அதிகமாக விசுவாசிப்பேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து நீதிமானாய் பிழைக்க நான் அநேகரை பிழைப்பூட்டும்படியே கர்த்தர் அநேகருடைய நல்ல நடத்தத்தக்கதா விசுவாசத்தை நீ கொடுக்க செபிக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அநேகருடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது, அநேக விசுவாசம் தூரமாய் போகிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் மேல் உண்மை அதிகமாக நம்பிக்கை வைக்க கர்த்தருக்கு கிருபை பாராட்டும். அவள் வழிவாக சிறந்து கொடுக்கும்படி செபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தை போல ஒரு நல்ல விசுவாசம் ஆண்டவரே, ஒரு உயிர் போகத்தக்கதான அளவுக்கு நீர் ஆண்டவரே பேசினாலும், ஆண்டவரே பலி கேட்டால் அதுக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஒரு நல்ல விசுவாசத்தை பிள்ளைகளா எங்களை மாற்றி ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கிறோம். வசனத்தை கேட்ட பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். ஆத்துமா பின்வாங்கி போகாதபடிக்கு எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதி தாழ்த்து இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் சொல்லி உங்க விசுவாசம் பெருகட்டும். இன்னும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தின் சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயவரே, என் மேய்ப்பரே. துதிகளின் மத்தியில்